ஓகே. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி கால்குலேஷன் பண்ணணும்ல. ஸோ அந்த கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து காம்பவுண்ட் ஏங்கிறது வந்து நமக்கு பி தரப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்கலாம்? சென்டரில் ரியேஜெண்ட், அப்புறம் சால்வெண்ட், அப்புறம் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியர்னால் ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து நார்மல் அட்மாஸ்பியரில் போகுதா, இல்லை சென்சிட்டிவாக இருக்கா, நைட்ரஜன் அட்மாஸ்பியர் வைக்கணுமா, ஸோ அந்த மாதிரி, இல்லை வாட்டர் இருந்தால் அது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா மாலிகுல். ஸோ நம்ம என்னென்ன மாலிகுல் எடுக்கணும், ரியேஜெண்ட் எல்லாம் இதில் வந்துடும். அப்புறம் அதோட மாலிகுலர் வெயிட், அதுக்கப்புறம் அதோட ஈக்குவலண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுல் ஏங்கிறது முக்கியம். 1 ஈக்குவலண்ட் எடுக்கணும்னா இப்போ ரியேஜெண்ட் வந்து எத்தனை ஈக்குவலண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் இதோட மில்லிமோல், அப்புறம் வெயிட், கடைசியாக வால்யூம். ஓகே. இப்போ ஏங்கிறது என்னோடய காம்பவுண்ட். இப்போ R1 அப்படிங்கிறது ரியேஜெண்ட் 1, இப்போ R2ங்கிறது ரியேஜெண்ட் 2. மேபி நீங்கள் வந்து பேஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேறு மாலிகுல் டீப்ரோட்டனேட் பண்ணிட்டு வேறு மாலிகுல் நீங்கள் ஆட் பண்ணலாம். சொல்லலாம் ரியேஜெண்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வேறு அதாவது பேஸ் ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரியேஜெண்ட் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே கேட்டலிஸ்ட்டும் இங்கே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் இது R1 R2 இல்லைன்னா அப்படி வச்சுக்குவோம். கேட்டலிஸ்ட் 1, கேட்டலிஸ்ட் இந்த ரியேஜெண்ட் அப்படி வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட மாலிகுலர் வெயிட் 167.2, கேட்டலிஸ்ட்டோடது 24, ரியேஜெண்ட் 1.149 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 1 ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயின் மாலிகுல் வந்து இதான் வந்து மெயின் மாலிகுலோட ஈக்குவலண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த பேஸ் வந்து ஒரு 4 ஈக்குவலண்ட் எடுக்கிறேன். அதிகமாக தேவைப்படலாம். அது உங்கள் காம்பவுண்டை பொறுத்து, நீங்கள் போகிற சிந்தசிஸை பொறுத்து. நான் வந்து 4 ஈக்குவலண்ட். அடுத்து ரியேஜெண்ட் 3 ஈக்குவலண்ட். நீங்கள் இது 3 எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 2.5 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். உங்கள் ரியாக்ஷன் எப்படி போதோ அதை பொறுத்து இது நீங்கள் வந்து வேரி பண்ணலாம். ஈல்டை பொறுத்து வேரி பண்ணலாம். ஓகேவா? இப்போது வெயிட் இப்போ தான் வந்து கதையே ஆரம்பிக்குது. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இனிமேட்டு தான் கால்குலேஷன். ஸோ நான் ஒரு 5 கிராம் எடுக்கிறேன். இப்போ வெயிட் வந்து 5 கிராம் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மில்லிமோல். இந்த 5 கிராமில் இந்த ஏங்கிற மாலிகுல் எவ்வளோ மோல்ஸ் இருக்கும்? ஓகே, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா வந்து வெயிட் மாலிகுலர் வெயிட் into 1000 equal to மில்லிமோல். ஸோ வெயிட்டுங்கிறது வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், 5 கிராமா 6 கிராமா இல்லை வந்து 100 mgயா 200 mgயா, இது வந்து மாலிகுலர். ஆனால் வெயிட்டில் தான் மென்ஷன் பண்ணணும், கிராமில் தான் மென்ஷன் பண்ணுவதை. மில்லிகிராம்லேயோ இல்லை கிலோவிலையோ மென்ஷன் பண்ணக்கூடாது, கிராமில் தான் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா மில்லிமோலுக்கு வரும். 1000 போடல அப்படின்னா மோலுக்கு போயிடும். ஓகே, அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு தேவையில்லை. இப்போ அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். 5 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட், 5 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் 167.2 இன்ட்டு 1000. ஸோ இதோட வேல்யூ வந்து 29.9. ஸோ 29.9 மில்லிமோல். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின். இதை வச்சு தான் நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் பண்ண போகிறீங்க. இப்போது இதுலேயுமே மில்லிமோல் தான். அடுத்து மில்லிமோல் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதோட மில்லிமோல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 4 ஈக்குவலண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் எடுக்கணும் இல்லை எவ்வளோ எம்எல் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மில்லிமோலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1 ஈக்குவலண்ட் 29.9 மில்லிமோல்னா, மில்லிமோலுங்கிறது கான்ஸ்டன்ட். நீங்கள் மாலிகுல் பெருசாக இருக்கலாம் இல்லை சின்னதாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பெரிய மாலிகுல் எடுத்துக்கிறீங்களே வச்சுக்கோங்களேன். இதுவே பெரிய மாலிகுல் தான். இப்போ 167ங்கிறதே ஒரு பெரிய மாலிகுல் இந்த 24 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதோட மில்லிமோல் வந்து கான்ஸ்டன்ட் தான்.
ஸோ 1 மில்லிமோல்னா 1 மில்லிமோல், 1 மில்லிமோல் மாலிகுல் 1 மில்லிமோல் ரியாஜன், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ 29.9ங்கிறது 1 மில்லிமோல்னா இதை 4 மில்லிமோல் நமக்கு இதுக்கு தேவை, அதாவது 4 ஈக்குவலன்ட் தேவை. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11.96 மில்லிமோல் கிடைக்கும். ஸோ திருப்பி இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நம்ம 1ன்னு எதை எடுக்கிறோமோ அதுலேருந்து தான் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 89.7. ஸோ இதெல்லாம் மில்லிமோல்ஸ். ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ மில்லிமோல்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மில்லிமோல்லேருந்து நம்ம வெயிட் கண்டுபிடிக்கிறது தான். இது சிம்பிள். முன்னாடி வந்து வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் 1000 போட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு மில்லிமோல் இருக்குது. ஸோ மில்லிமோல் இருக்குது 119.6 அப்படிங்கிற மில்லிமோல் இருக்குது. இந்த மாலிகுலர் வெயிட்டை இதோட மல்டிப்ளை பண்ணிங்க. ஓகே, ஸோ இதோட மாலிகுலர் வெயிட்டை இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதோட இந்த 1000 டிவைட் போயிடும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பண்ணல. இப்படி பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2.87 கிராம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம். முன்னாடி இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம் 1000ஓட, இங்கே டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஃபார்முலா சேஞ்ச் தான், வேறு ஒன்றும் கிடையாது. 2.87 கிராம். ஸோ அப்படியே திருப்பி இதை பண்ணிங்கன்னா 89.7 மில்லிமோல் இன்ட்டு மாலிகுலர் வெயிட் வந்து 141.9 டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா 12.7 கிராம். ஓகேவா? ஸோ இதான் விஷயம். இப்போ ஒரு வேளை இப்போ இந்த 2 ரியேஜென்ட்டில் இல்லை இந்த கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக சாலிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம், லிக்விடாக இருக்காது. ஒரு வேளை இந்த ரியாஜென்ட் வந்து லிக்விடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வெயிட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு மைக்ரோ பிப்பட்டோ இல்லை ஒரு ட்ராப்பரையோ வச்சு நம்ம ஈஸியாக வால்யூம் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ இப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இது வால்யூம்ங்கிறது நமக்கு எவ்வளோ தேவை, மாஸுங்கிறது இதுதான் வந்து மாஸ். ஓகே, டென்சிட்டிங்கிறது இந்த பர்டிகுலர் ரியேஜென்ட் இருக்குது இல்லையா, இது லிக்விடாக இருக்குதுன்னா இந்த லிக்விடுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். நீங்கள் நெட்டில் ஆன்லைனில் தேடினீங்கன்னா அது கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு வந்து டென்சிட்டி வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. டென்சிட்டி, இது மாஸ், வால்யூம். இப்போ இதோட டென்சிட்டி 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இந்த மாஸோட இதை டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட 6.35 கிடைக்கும் இல்லையா? கரெக்டாக? ஆமாம். ஸோ 6.35 ml. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அ மாஸ் யூ கேன் சூஸ் த வால்யூம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, நீங்கள் லிக்விட் எடுத்து நீங்கள் வேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த கால்குலேஷனில் இருக்கிற விஷயம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.